ஹல்லேலூயா. சிம்சோனை கொண்டு ஆண்டவர் பேசினார். ஆனால் அந்த சிம்சோனுடைய வாழ்க்கை ஸ்டார்டிங் நல்லா தான் இருந்துச்சு, நல்லா தான் தொடங்கினார். ஆனால் முடிவு வந்துட்டு நல்லா இல்லை. அது வந்துட்டு எவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் நம்ம இப்போ அந்த காரியங்கள் வந்துட்டு எதற்காண்டி ஆண்டவர் இந்த காரியங்களை பேசுகிறாருன்னா நம்மளை நினைப்பூட்டுறதற்காக. அநேக இடங்களில் வந்துட்டு இந்த வார்த்தைகள் வந்துட்டு கொடுக்கப்படலை. அநேக வாலிபர்களுக்கு வந்துட்டு இந்த வார்த்தைகள் தெரியாது. ஆனால் ஆண்டவர் வந்துட்டு நம்மளுக்கு தந்திருக்கிறார். ஏன்னா நம்ம வந்துட்டு அது நமக்கு தேவையான வார்த்தை, இந்த காலத்துக்கு அது தேவையான வார்த்தை. ஒரு வசனத்தை வாசிப்போம். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் அதனுடைய 12ஆம் வசனம். உன் இளமை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ உன் வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. உன் இளமையை குறித்து, அப்போ வாலிபர்களை குறித்து ஆண்டவர் வந்துட்டு எதிர்பார்க்கிற ஒரு காரியம். ஆவியானவர் இந்த நாளில் வந்துட்டு நம்மளோடு பேசினார். ஒரு வாலிபனை குறித்து தான் பேசினார், சிம்சோனை குறித்து பேசினார். அதுபோல் ஆண்டவர் நம்மள எதிர்பார்க்கறது, நம்ம இளமையை குறித்து யாரும் அசட்டை பண்ணக்கூடாது. நம்மளை அநேகர் பார்க்குறாங்க, நம்ம ஆவிக்குரிய பிள்ளைகள் சபைக்கு வருகிறோம், ஹெப்ரோன் சபைக்கு போகிறோம்னு சொல்லிட்டு வரோம். நம்மளை குறித்து யாரும் அசட்டை பேசக்கூடாது. எப்படின்னா நம்ம வெளியே போகிறோம், நம்ம வந்துட்டு கண்டிப்பாக நம்முடைய பேச்சு நடக்கை காரியங்களில் வந்துட்டு இவன் ஒரு ஆவிக்குரியவன் என்கிறத வந்துட்டு அறிந்து கொள்ள முடியும். அசட்டை பண்ணுகிற மனுஷன் வந்துட்டு யார் அசட்டை பண்ணுறானா, மனுஷரை அல்ல, ஆண்டவர் அசட்டை பண்ணுறானா. இப்போ நம்ம வந்துட்டு ஆண்டவரால் அறியப்பட்ட, ஆண்டவரால் உண்டாக்கப்பட்ட ஒரு மனுஷனை நம்ம அசட்டை பண்ணுறோன்னா நம்ம ஆண்டவரே அசட்டை பண்ணுகிறதற்கு சமமாக இருக்குன்னு சொல்லுது.